ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே. ஆக்சுவலி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பிறகு நான் எப்போயுமே மெட்ஃபார்மின் எடுத்துக்குவேன். எனக்கு சுகர் வந்துருச்சு உடனே, அதனால தான் மெட்ஃபார்மின் வந்து இப்போதைக்கு 500 mg கொடுத்துருக்காங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா முட்டை தோசை எல்லாம் ஊற்றிருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் ஸ்பெஷலு. ஹஸ்பண்ட்க்கு மட்டும் அது பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு வந்து லன்ச் என்ன பண்ணேன்னா சாப்பாடு, அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் குக்கரில் வச்சேன். நான் மார்னிங் சாப்பாடே சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா கடைஞ்சிட்டேன் மக்களே. நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு அடி அடித்து ஊற்றி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா காலைல சாப்பாடு, கீரை, அந்த பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தோசை ஊற்றிட்டேன். அப்புறமா வந்து ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஸ்வீட் கார்ன் வந்து இந்த மாதிரி நல்லா அது தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சா அதில் வந்து உப்பு, மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட்டர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மசாலா நிறைய மசாலா இருக்குது. பெரி இந்த முருங்கைக்கீரை மசாலா அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பவுடர்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதில் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமாக இருக்கும்போதே வந்து சின்ன வெங்காயம்லாம் ஒழிச்சு வச்சுருவேன். அப்போ தான் வந்து நாளைக்கு சமையலுக்கு வந்து பிரச்சனை இருக்காது, ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாஃபிள்ஸ் தான். இது வந்து சன்ஃபீஸ்ட் வாஃபிள்ஸில் வந்து இது தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருந்தனால ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். நடுவில் சீஸ் இருக்கும், உள்ளே வந்து அந்த வாஃபிள்ஸ் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு மக்களே. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். நாளைக்கு என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ ஆல், பாய்.